ஹாய் மக்களே, வெஜ் குருமா தாங்க நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டு தான், தேங்காய் பேஸ்ட் தான் அரைக்க போகிறோம். முந்திரி, தேங்காய், வெள்ளை எள்ளு, பொட்டுக்கல் இது மட்டும் தாங்க நம்ம போடுறோம். இஞ்சோ பூண்டோ மற்றபடி எந்த ஒரு மசாலாவும் நம்ம போடலை. உங்கள்கிட்ட முந்திரி இல்லைனாலும் பரவாயில்ல, வேர்க்கடலை போட்டுக்கோங்க. வேர்க்கடலை போடும்போது உடச்சக்கடலை போட தேவையில்லை. இதை மாதிரி ஒரு பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் தாளிக்க வேண்டிய பொருளெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. அது கூடவே மஞ்சத்தூள், உப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு தக்காளியை போட்டு நல்லா பச்சை மிளகாய் இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்களா. நல்லா குழைவாக வதக்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு நம்ம வைக்கிற சமையல் வந்து சூப்பராக இருக்கும். குழம்போ தொக்கோ எது பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லைனா வந்து டேஸ்ட்டே மாற்றி விட்றோம். அது காரத்துக்கு நான் வெறும் காஞ்ச மிளகா மட்டும்தான் போடுறேன். மசாலான்னு பார்த்தீங்கன்னாக்கா தாளிக்க வேண்டிய மசாலா மட்டும்தான் நான் போடுறேன். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு கூடவே கொஞ்சம் தயிர், ஒரு 2-3 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான தண்ணி, தேவையான உப்பு, உங்களுக்கு காரம் பத்தலைனாலும் காரமும் நம்ம கரெக்டாக பார்த்துக்கலாம். ஒரு கொதி ஃபஸ்ட்டு வந்துட்டோம், காயெல்லாம் போட்டு நல்லா வெந்துட்ட பிறகு உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா உப்பு காரம் போடுறதா இருந்தால் நம்ம போட்டுக்கலாம். இது சப்பாத்தி, பூரி, சாதம், ஒயிட் ரைஸு, பரோட்டா இதுக்கெலாம் சாப்பிட்டா சூப்பராக இடியாப்பம், ஒரு குருமா எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். உப்பு காரம் கரெக்டாக போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம மூடி அதுக்கப்புறமா கொதி வந்துட்டு திறந்துட்டு அதன் பிறகு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மூடி அதுக்கப்புறமா திறந்து நல்லா வெந்துடுச்சு. பார்த்திங்களா, காய்கறிலாம் நல்லா வெந்து குழம்பு வந்து தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, காய்கறி வந்துச்சுன்னா போதும். ஏன்னா குழம்பு ஆற வந்து இந்த குருமா வந்து திக்காயிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும்.